தமிழ்நாட்டின் பசுமை போர்த்திய ஒரு அழகான கிராமம். அதன் பேர் வாழவந்தான் காடு. இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒருவன் இருந்தான். மலை போல உயரம், இரும்பு போல தசைகள், உடல் முழுக்க பச்சை நிறம். அவன் பேர் ஹல்க். ஹல்க் இந்த ஊருக்கு புதுசில்லை. அவனுக்கு ஒரு அம்மா, ஒரு அக்கா, அவங்களோட சேர்ந்து ஒரு பெரிய வாழைத் தோட்டமும் இருந்தது. ஆனா ஹல்க்குக்கு ஒரு பழக்கம் இருந்தது. வேலை செய்ய மாட்டான். பொறுப்பை ஏத்துக்க மாட்டான். கால நேரம்னா குளத்துல குதிச்சு நீந்துவான். மதியமானா வாழை மர நிழல்ல படுத்து தூங்குவான். மாலை நேரம் குழந்தைகளோட சிரிச்சு விளையாடுவான். அக்கா எத்தனை தடவை சொல்லினாலும், டேய் ஹல்கு, தோட்டத்துக்கு உதவணும்டான்னு அவன் ஒரே பதில்தான். நாளைக்கு பார்க்கலாம். ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க. வலிமை இருக்கு, ஆனா பொறுப்பு இல்லையேன்னு. ஒரு நாள் காட்டிலிருந்து யானைகள் ஊருக்குள் வரப்போகுது என்ற செய்தி பரவியது. மக்கள் பதறினாங்க. ஆனா ஹல்க், அவனுக்கு எந்த பயமும் இல்ல. அலட்சியமா சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த நேரம் திடீர்னு பூமி அதிர்ந்தது. தம் தம் கனமான காலடி ஓசை. யானைகள் ஊருக்குள் புகுந்தன. வாழை மரங்கள் உடைஞ்சது. மக்கள் அலறி ஓடினாங்க. அந்த நேரத்துல ஹல்கோட அக்கா கதறினான். டேய் ஹல்க், இது விளையாட்டு இல்லடா. அம்மாவோட தோட்டம் அழிய போகுது. அந்த ஒரு குரல் ஹல்க்கு மனசுக்குள்ள ஏதோ மாற்றத்தை கொண்டு வந்தது. முதல் முறையா அவன் தன் வலிமையை நினைச்சான். ஹல்க் நிமிர்ந்து நின்னான். அவனோட கண்கள்ல பயம் இல்ல, பொறுப்பு இருந்தது. பெரிய பாறைகளை தூக்கி யானைகளின் பாதையை மறிச்சான். விழுந்த மரங்களை அகற்றி மக்களுக்கு தப்பிக்க வழி செய்தான். அவன் கர்ஜனை கேட்டதும் யானைகளே பின்வாங்கின. மணிநேர போராட்டத்துக்கு பிறகு யானைகள் மீண்டும் காட்டுக்குள் திரும்பின. வாழ வந்தான் காடு அந்த இரவு காப்பாற்றப்பட்டது. மறுநாள் காலை ஹல்க் சோம்பேறியா இல்லை. அவன் தோட்டத்துல வேலை செய்து கொண்டிருந்தான். ஊர் மக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஊர் பெரியவர் சொன்னார், நேற்று வரை நீ ஊதாரி, இன்று நீதான் நம்ம ஊரின் நாயகன். ஹல்க் தலையை குனிந்தான். அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுகிட்டான். வலிமை பிறப்பால் கிடைக்கும். ஆனா அந்த வலிமைக்கு பொறுப்பு சேரும் போதுதான் அது மரியாதையா மாறும்.